ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரே அர்த்தத்தில் வர மாதிரியே தெரிகிற ஒரு 3 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏன்னா அதற்கும் பார்த்தீங்கன்னா அதோட தனித்தனி யூசேஜஸ் இருக்குது. அதை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த 3 வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா as far as much as long as இந்த 3 வார்த்தைகள் தான். சரிங்களா? கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, இது எல்லாத்துக்குமே நிறைய யூசேஜஸ் இருக்குது. அந்த நிறைய யூசேஜஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். அதனால இந்த 3த்துக்கும் இருக்க தனித்தனியான அந்த யூசேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கிறதுனால நாம் அதற்கு ஏற்றாற் போல் இருக்கிற அந்த மீனிங்கை மட்டும் புரிஞ்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுதான் கிளவர் மூவ். சரிங்களா? பாருங்கள், as far as அப்படின்னா எவ்வளவு தூரம் வரை. இது எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஆனால் ஒரு சென்ஸுக்காக நம்ம புரிந்து கொள்வதற்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, as much as அப்படின்னா எவ்வளவு அதிகமாக. மச்சுனாலே நமக்கு தெரியும், ஒரு குவான்டிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே, எவ்வளவு அதிகமாக அப்படின்ட்டு. as long as அப்படின்னா எவ்வளவு காலம் வரை. ஓகே, இதெல்லாம் ஒரு ஜென்ரலான தமிழ் டிரான்ஸ்லேஷன். சரி, இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். என்னென்னா as far as. இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே நமக்கு தெரியும் தூரம். ஓகே, எவ்வளவு தூரம், ஒரு நேரம் கூட கிடையாது, தூரத்தை சொல்கிறதா, டிஸ்டன்ஸ். ஓகே, ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு பஸ்ஸில் பிடிச்சோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கொடுக்குற அந்த தொகையோட பேர் என்ன அப்படின்னா ஃபேர். பஸ் ஃபேர், டாக்ஸியோட ஃபேர் எவ்வளோ, அதெல்லாம் சொல்லுவோம்ல. அப்படின்னா தூரத்தை கடக்குவதற்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு லிமிட்டை சொல்கிறதுக்கு, அது தூரத்தோடு இருக்க லிமிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நம்ம அறிவுன்னு கூட வச்சுக்கலாமே, ஒரு அறிவோட லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எல்லை, அதை சொல்வதற்கும் நம்ம as far as அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னென்ன? ஒன்று என்னது, டிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி. இன்னொன்று ஒரு செர்டைன் லிமிட்டு. ஓகே, செர்டைன் லிமிட்டை சொல்கிறதுக்கு, அது தூரமாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஓகே, அதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த as far as அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து as much as. இங்கே பாருங்கள், எவ்வளவு அதிகமாக தான் இருக்குது. எவ்வளவு அதிகமாக. ஓகே, உன்னால் எவ்வளவு அதிகமாக பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணு. எவ்வளவு அதிகமாக அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை, ஒரு லெவலை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். அந்த லெவல் வேறு, இந்த லெவல் வேறு, ரெண்டுத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இன்னொன்று என்ன அர்த்தம் அப்படின்னா எழுதிடலாம் ஃபஸ்ட். ஓகே, ஒரு லெவலை சொல்கிறதுக்கு. இன்னொன்று, ஒருவர் செய்யக்கூடிய அதே ஈக்குவல் அளவுக்கு என்னால் பண்ண முடியும். ஈக்குவல் லெவல். அடுத்து பாருங்கள், ஈக்குவல் லெவல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அவன் சாப்பிட்ற அளவுக்கு என்னால் சாப்பிட முடியும். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஆக்ஷனை செய்கிறாரோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். ஓகே, ஒன்று அதை விட அதிகமாகவும் என்னால் செய்ய முடியும், அதற்கு ஈக்குவலாகவும் என்னால் செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த as much as அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ரைட். as long as. இங்கே பாருங்கள், இந்த லாங் அப்படிங்கிற வார்த்தையை காலத்தை குறிக்கக்கூடிய சொல். ஓகே, லாங் அப்படின்னா நீளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீளம் எதற்காக யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னா காலத்தை சொல்வதற்காக. ஓகே, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனையின் கீழே தான் இயங்கும், கண்டிஷன் தான். காலம் அதுவும் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நாம் இந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த நவுனை போடுறோமோ இல்லாட்டி எந்த ஒரு சம்பவத்தை போடுறோமோ அந்த சம்பவம் இருக்கின்ற வரைக்கும், அப்போது அந்த காலத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதுதான் as long as. எவ்வளவு காலம் வரை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஓகே, இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாழும் வரைக்கும் அவரை நாம் மறக்க மாட்டோம். வாழும் வரைக்கும் அப்படின்னா அவர் வாழ்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் நிபந்தனை. அவருடைய காலகட்டம், வாழ்கிற காலகட்டம் தான் நிபந்தனை. அந்த காலகட்டம் வரைக்கும், அந்த எல்லை வரைக்கும், அதை தான் நிபந்தனையாக வச்சு சொல்கிறோம். ஒன்ஸ் அவர் செத்துட்டார் அப்படின்னா அந்த ஆக்ஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஒரு நிபந்தனையின் பேரில் அந்த இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிகிற வரைக்கும் இன்னொன்று நம்ம பண்ணுவோம். அந்த அர்த்தத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காலத்தை வைத்து இந்த as long as அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ரூல்ஸ். சரிங்களா? இதில் இந்த as far asம் as long asம்
ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இதை நம்ம ரூட் வேர்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த ரூட் வேர்டை போட்டுக்கிட்டு இதற்கூட ஒரு சின்ன சென்டென்ஸ் வரணும். ஓகே, இதற்கூட ஒரு சின்ன சென்டென்ஸ் இப்படி வந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரூட் வேர்டோட சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரணும், அதற்கடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். ஓகே, அப்போது 2 சென்டென்ஸ் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஆஸ் ஃபார் ஆஸும் ஆஸ் லாங் ஆஸும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இந்த ஆஸ் மச் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அது வார்த்தைகளுக்கு நடுவுலையும் வரும், ஏன்னா அது சென்டென்ஸுக்கு நடுவுலையும் வரும். இது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் வரும். ஆஸ் மச் ஆஸ் என்ன ஆகும் அப்படின்னா சென்டென்ஸுக்கு நடுவுலையும் வரும் சரிங்களா. ஆனால் அதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரும். நம்ம அதை எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், மேலே நான் ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். ரூட் வேர்டு வரணும், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ். இந்த போன ஸ்லைட்லேயே நான் சொன்னேன் 2 சென்டென்ஸ் வந்து அதை முன்னாடி ஒரு ரூட் வேர்டு இணைச்சது அப்படின்னா அது ஒன்று ஆஸ் ஃபார் ஆஸ் கூட போகும், இல்லாட்டி ஆஸ் லாங் ஆஸ் கூட வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பார்த்து அந்த சென்டென்சஸில் என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உத்து கவனித்தோம்னா எந்த ரூட் வேர்டு வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. பாருங்களேன், கண் பார்வை எட்டும் வரைக்கும், அந்த பர்டிகுலர் லிமிட் வரைக்கும், அவ்வளோ தூரம் வரைக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபார் அப்படிங்கிற வார்த்தை வரணும் அப்படின்ட்டு சரிங்களா. கண் பார்வை எட்டும் வரைக்கும் அங்கே மலர்கள் இருந்தன. ஓகே, அடுத்து பாருங்கள், எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம இன்னொன்று சொன்னோமே ஒரு சர்டன் லிமிட்டை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நாலேஜோட லிமிட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நேர்மையானவர். ஓகே, அடுத்த நகரம் வரைக்கும், அடுத்த டவுன் வரைக்கும் சாலையில் என்ன இருக்காது, போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இந்த 3 சென்டென்ஸை என்ன பண்ணலாம், நாம் இப்போ டீகோட் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த ஆஸ் ஃபார் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த 2 டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று அந்த அறிவை சார்ந்து வரக்கூடிய சொற்கள், இன்னொன்று தூரத்தை குறிப்பிடக்கூடிய சொற்கள் சரிங்களா. பாருங்கள், கண் பார்வை எட்டும் வரைக்கும், அப்போ நமக்கு இதோட ரூட் வேர்டு என்னன்னு தெரியும். அந்த ஃபஸ்ட் அந்த ரூட் வேர்டை போட்டுருவோம். என்னது, ஆஸ் ஃபார் ஆஸ், ஆஸ் ஃபார் ஆஸ். ஓகே, ரூட் வேர்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரூட் வேர்டை தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரணும், ஒரு சென்டென்ஸ் வரணும். அப்போ சென்டென்ஸ்னால என்ன இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். இதான் பேசிக்காகவே ஒரு சென்டென்ஸுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். ஒரு சென்டென்ஸுக்கு தேவையானது என்ன தான், ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். அது இருக்கா நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணுங்கள், நம்ம சென்டென்ஸை டீகோட் பண்ணிடலாம். பாருங்கள், எட்டும் வரைக்கும் இதை விட்டுருங்க, இந்த வரைக்கும் அப்படிங்கிறத விட்டுறலாம், ஏன்னா அது தூரத்தை சொல்கிறது சரிங்களா. கண் பார்வை எட்டும், கண் பார்வை எட்டும்னா கண் பார்வை பார்க்கும்னு அர்த்தம். என் கண்ணுக்கு எட்டின வரைக்கும், அப்போ எட்டின வரைக்கும் அப்படின்னா பார்க்கக்கூடிய தொலைவு வரைக்கும். அப்போ கண்கள் பார்க்கிறது, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்டாகவும் வேர்பாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எது சப்ஜெக்ட் அப்படின்னா கண், கண் செய்யக்கூடிய வேலை பார்த்தல் அப்படிங்கிறது வேர்பு, அவ்வளோதான் சரிங்களா. பாருங்கள், ஆஸ் ஃபார் ஆஸ் த ஐ, ஓகே, எது வரைக்கும், பார்க்கும் வரைக்கும். அப்போது இந்த அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எங்கே இருக்குது, இருந்தனன்னு இருக்குது. இருந்தன அப்படின்னா இது பாஸ்டில் நடந்த ஒரு சம்பவம் சரிங்களா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ரெண்டுமே பாஸ்டில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது இந்த ஐ சி அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸும் போட்டுக்கலாம், இல்லாட்டி கண் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி தானே, நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி, நம்மளால் செய்யக்கூடிய ஒரு செயல். அப்போது அங்கே கேன் சி அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம்னா நல்லா ஆப்டாக இருக்கும். பாஸ்டாக இருக்கனால குட் சி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், ஆஸ் ஃபார் ஆஸ் த ஐ குட் சி, கண்களால் பார்க்க முடிந்த வரைக்கும். ஓகே, எப்படி, கண் பார்வை எட்டும் வரைக்கும், அந்த தூரம் வரைக்கும் அங்கே மலர்கள் இருந்தன, அங்கே மலர்கள் இருந்தன. வேர் வேர் ஃப்ளார்ஸ், தேர் வேர் ஃப்ளார்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஆஸ் ஃபார் ஆஸ் த ஐ குட் சி, as far as the eye could see there were flowers. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும், கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் அங்கே கடல் தண்ணி தான் இருந்துச்சு, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் அங்கே மக்கள் கூட்டம் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே ஃபார்மெட்டு பின்னாடி there were flowers அப்படிங்கிறது மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள், எனக்கு தெரிந்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நேர்மையானவர். பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் பாருங்கள், எதில் இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கேயும் நம்ம ப்ரெசென்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டென்ஸை ஒரே மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு ஆகாது சரிங்களா. பிகினிங்கில் அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும், இல்லையே இந்த டென்ஸும் போடலாம், இந்த டென்ஸும் போடலாம், மீனிங் வருது இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டென்ஸை மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் பிகினிங்கில் நீங்கள் எந்த டென்ஸில் பண்ணுறீங்களோ அதே டென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க இல்லாட்டி அதே காலத்திற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சென்டென்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் சால சிறந்தது. ஓகே, எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ நம்ம எதை சொல்கிறோம், அறிவைத்தான் சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா ரூட் வேர்டை போட்டுடலாம். ஆஸ் ஃபார் ஆஸ், ஓகே, எனக்கு தெரிந்த, இதுதான் சப்ஜெக்டும் வேர்பும் வருது. எனக்கு தெரிதல், எனக்கு தெரியும் எப்படி வரும், ஐ நோ. வெரி குட், அவ்வளோதான். as far as I know, எனக்கு தெரிந்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச அந்த அறிவோட லிமிட்டு வரைக்கும். ஓகே, அதான் as far as அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். as much asன்னு போட்டிங்கன்னா இங்கே மீனிங் வராது. ஏன்னா இதான் மோர் நேச்சுரல் வே டு எக்ஸ்பிரஸ். இதை காமனாக யூஸ் பண்ணுறது, இயற்கையாகவே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சொல். சரிங்களா? as far as I know, அவர் மிகவும் நேர்மையானவர். he is so honest. ஓகே, he is so honest. பாருங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நேர்மையானவர். as far as I know, he is so honest. he is so honest. ரொம்ப சிம்பிள். ஓகே, எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் மிகவும் நல்லவர். he is goodன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்த நகரம் வரைக்கும், அதாவது அடுத்த டவுன் வரைக்கும் அப்படின்னா அதான் குறிப்பிட்ட லிமிட்டு, அந்த லிமிட் வரைக்கும், அடுத்த டவுன் வரைக்கும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இதை நம்ம எழுதிடுவோம், அடுத்த நகரம் வரைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வேர்பு கிடையாது, ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அதை கூட சில சமயங்களில் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், மீனிங் வந்துடும். ஓகே, அடுத்த நகரம் வரைக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸை தான் சொல்கிறோம். அதனால் ஆஸ் ஃபார் ஆஸ், அடுத்த டவுன் வரைக்கும் தானே, ஆஸ் ஃபார் ஆஸ் த நெக்ஸ்ட் டவுன், அவ்வளோதான். as far as the next town இப்படி சொன்னாலே அர்த்தம் வந்துருச்சு, அடுத்த டவுன் வரைக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன இருக்காதாம்மா, சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. ஃப்யூச்சரில் சொல்கிறோம், நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே எந்த டென்ஸுமே நம்ம குறிப்பிடலை. எங்கேயாவது பாருங்கள் ஐ நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கோம், இது V1. இங்கே குட்சி வந்துருச்சு, அதனால் பாஸ்ட்டில் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் நவுனை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அப்படின்னா நீங்கள் வெறும் நவுனை மட்டும் போட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் பாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், ப்ரெசண்ட்டாகவும் போட்டுக்கலாம், ஃப்யூச்சராகவும் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் முழு சென்டென்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸோட வேர்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி பாருங்கள், ஆஸ் ஃபார் ஆஸ் த நெக்ஸ்ட் டவுன், அடுத்த டவுன் வரைக்கும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. ஓகே, இல்லாட்டி தேர் வில் பின்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி த ரோடுன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, த ரோடு இருக்காது தானே, அப்போ ஃப்யூச்சர். த ரோடு வில் பி வித்தவுட் டிராஃபிக். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லியாச்சு, வித்தவுட் டிராஃபிக். பாருங்கள், as far as the next town, the road will be without traffic. அடுத்த ஏரியா வரைக்கும் டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. எப்படி நம்ம சொல்லுவோம்ல இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷன், அடுத்த ஏரியா வரைக்கும் டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். as far as the next town, there will be no traffic. இல்லாட்டி the road will be without traffic சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து as long as போயிட்டு அதுக்கப்புறம் as much as போயிடலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலத்தை வைத்து நம்ம பேசுகிறோம். இப்போ காலம்னாலே நம்ம 100% யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது அப்படின்னா as long as. அதுவும் நிபந்தனையின் அடிப்படையில் தான் இயங்கும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்து முடிகிற வரைக்கும், அதுதான் as long as யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விதிமுறை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பர்டிகுலர் நிபந்தனை பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் அது முடிகிற வரைக்கும் இன்னொன்று நடக்கும், இல்லையா அந்த கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும், அது தொடர்ற வரைக்கும் இன்னொன்றும் தொடரும். அந்த காலத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரி பாருங்கள், நீ தொடர்ந்து பயிற்சி செய்யும் வரை, இல்லாட்டி வரைக்கும் நீ உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வாய். நீ தொடர்ந்து பயிற்சி செய்யும் வரைக்கும் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்வாய். இது நம்ம சொல்லும் பொழுதே தெரியுது, நீ தொடர்ந்து பயிற்சி செய்யும் வரை அப்படின்னா அவர் எவ்வளோ நாளைக்கு அந்த பயிற்சியை செய்கிறாரோ, கண்டினியூஸாக செய்கிறாரோ, காலத்தை தான் சொல்கிறோம். அப்போது இந்த பயிற்சி நீ செய்யும் வரை உன்னோட திறமை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீ இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஸ்டாப் ஆயிரும். இந்த காலம் வரைக்கும் இதை நீ செய்கிற வரைக்கும் அதுவும் கண்டினியூ ஆகும், இதை நிறுத்திட்டீங்கன்னா அது நின்றும். அதுதான் நிபந்தனை. அப்போ இந்த நிபந்தனையின் பேரில் தான் இது இயங்குகிறது. ஓகே, எழுதிடலாங்களா? ரூட் வேர்டு என்ன? as long as, ஏன்னா காலத்தை சொல்வதற்காக. ஓகே, as long as. ஓகே, இருக்கட்டும். நீ என்ன பண்ணுற? தொடர்ந்து பயிற்சி செய்கிறாய். நீ தொடர்ந்து பயிற்சி செய்கிறாய். நீ அப்படின்னா யூ. இந்த தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா கீப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஓகே,
கீப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு எந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறாரோ அந்த வேலையை நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டிங்கன்னா அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்துடும். ஓகே, யூ கீப் ப்ராக்டிஸிங். ஓகே, அவர் ப்ராக்டிஸ் தானே பண்ணுறாரு, அதனால் என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸிங் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுறோம். பாருங்கள், as long as you keep practicing, நீ தொடர்ந்து பயிற்சி செய்யும் வரை நீ உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வாய். ஓகே, திறமைகளை நம்ம ஸ்கில்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ யூ will improve your skills. ஓகே, இல்லாட்டி மேம்படுத்தி கொள்வாய், டெவலப்பு இல்லாட்டி இம்ப்ரூவ், ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு அந்த சென்ஸ் வந்தால் போதும். பாருங்கள், as long as you keep practicing, as long as you keep practicing, நீ தொடர்ந்து பயிற்சி செய்யும் வரைக்கும் you will improve your skills, you will improve your skills. அவ்வளோதான். ஓகே, இந்த நிபந்தனை தொடர்ந்து கொண்டு இருந்தால்தான் அது இயங்கும். இது கட் ஆயிடுச்சுன்னா அது நடக்காது. அதுதான் நிபந்தனை நான் சொன்னேன். ஓகே, சூரியன் ஒளிர்கின்ற வரைக்கும், இதுவும் காலம்தான். சூரியன் ஒளிர்கின்ற வரைக்கும் நான் உன்னை நினைவு கூறுவேன், இல்லாட்டி நான் உன்னோட அந்த கருணையை நினைவு கூறுவேன். ஓகே, சும்மா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பாருங்கள், சூரியன் ஒளிர்கின்ற வரைக்கும், as long as, சூரியன் தானே, அப்போ the sun தான் போடணும். the sun ஒளிர்கிறது, shines, அவ்வளோதான். as long as the sun shines, as long as the sun shines, சூரியன் ஒளிர்கின்ற வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் நான் உன்னுடைய கருணையை நினைவு கூறுவேன். I will remember your kindness. அவ்வளோதாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த சூரியன் ஒளிர்கின்றது எப்போ நிற்குதோ அப்போ தான் இந்த ஆக்ஷன் நிற்கும். அதான் நிபந்தனை. ஓகே, as long as the sun shines, I will remember your kindness. as long as the sun shines, I will remember your kindness. ரொம்ப சிம்பிள். வானிலை நன்றாக இருக்கும் வரை நாம் கடற்கரைக்கு போகலாம், நம்மளால் போக முடியும். ஒருவேளை இது நல்லா இல்லைன்னா போக முடியாது. அந்த நிபந்தனையின் பேரில் தான் அந்த இன்சிடென்ட் நடக்கும். வானிலை நன்றாக இருக்கும் வரை, அவ்வளோதான். as long as வானிலை நன்றாக இருக்கும் வரைக்கும், இது எப்படி எழுதலாம்னா the weather stays niceன்னு போடுங்க. ஓகே, stays nice. ஓகே, என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வெதர் அப்படிங்கிறது இட்டு கீழே வரும், அதனால் ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை கூட எஸ் சேர்க்குறோம். ஓகே, as long as the weather stays nice, வெதர் நன்றாக இருக்கும் வரைக்கும் நம்மளால் கடற்கரைக்கு போக முடியும். we can go to the beach. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். as long as நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, இதில் இன்னொரு ஐடியா என்ன தெரியுங்களா, இந்த as long as நம்ம இடையில கூட நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா, இந்த we can go to the beach முன்னாடி போட்டுட்டு as long as the weather stays nice சொன்னாலும் மீனிங் கரெக்டு தான், தப்பு இல்லை, மீனிங் வந்துடும். ஓகே, சரி பாருங்கள், as long as the weather stays nice, we can go to the beach. வானிலை நன்றாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் பீச்சுக்கு போக முடியும், நல்லா இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. ஓகே, ஸோ we can go to the beach as long as the weather stays nice. We can go to the beach as long as the weather stays nice. இப்போ அடுத்து நாம் as much as அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு அளவு தான் சொல்லியிருந்தோம், ஒரு குவான்டிட்டி இல்லாட்டி ஒரு லிமிட்டு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஈக்குவல் லெவல். ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாருன்னா அதே ஈக்குவல் லெவலுக்கு நம்மளும் ஒரு வேலையை செஞ்சுருப்போம். ஒருத்தர் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாருன்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி, அந்த அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்னா சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி 2 அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, சென்டென்ஸை பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தூரத்தை சொல்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரைக்கும் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும், அந்த அர்த்தம் இருந்தாலும், தூரம் அப்படின்னு வந்தாலும் நம்ம as far அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருவோம். காலம் வரைக்கும் அப்படி அந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே லாங் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருவோம். அதே மாதிரி அளவு அப்படிங்கிறத ஒரு சென்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா as much அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. ஓகே, சரி, இது பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரணும், அப்புறம் ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ். அப்போ என்னென்னா, இந்த அளவிற்கு அப்படிங்கிற எந்த வார்த்தை முடியுதோ இதைத்தான் நீங்கள் 2வது எழுதணும்னு அர்த்தம். ஓகே, இதைத்தான் நீங்கள் 2வது எழுதணும். இது மட்டும் கொஞ்சம் மாறும், நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸ் இதே மாதிரி இருக்க ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே, பாருங்கள். ஸோ இந்த அளவிற்கு அப்படின்னா அங்கே தான் as much as வருதுன்னு அர்த்தம்.
ஸோ அந்த ஆஸ் மச் ஆஸ் அப்படிங்கிறது நடுவில் வரணும்னா பின்னாடி இருக்க சென்டென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அதாவது அந்த அளவிற்கு அப்படிங்கிற சென்டென்ஸ் எதில் வருதோ அதை வந்து செகண்டாக நம்ம போட்டுக்கலாம். மீனிங் கரெக்டாக வரும். சரிங்களா? நீ என்னுடைய கருத்தை மதிக்கிற அளவிற்கு நான் உன்னுடைய கருத்தை மதிக்கிறேன். நீ என்னோட கருத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுற அதே அளவுக்கு ஈக்குவல் லெவலுக்கு நான் உன்னோட ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது நான் உன்னுடைய கருத்தை மதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் சென்டென்ஸை ஃபஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? ரைட். நான் உன்னுடைய கருத்தை மதிக்கிறேன் அப்படின்னா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். அவ்வளோதான். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன் அதே அளவிற்குனா ஆஸ் மச் ஆஸ். அவ்வளோதான், அந்த அளவை சொல்கிறோம். ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன் ஆஸ் மச் ஆஸ், எந்த அளவிற்கு நீ மதிப்பதை போல் யூ ரெஸ்பெக்ட் மை ஒப்பீனியன். அவ்வளோதான், சிம்பிளுங்க. பாருங்கள், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன் ஆஸ் மச் ஆஸ் யூ ரெஸ்பெக்ட் மை ஒப்பீனியன், இல்லாட்டி ஆஸ் மச் ஆஸ் யூ ரெஸ்பெக்ட் மைன். கரெக்டு தான், மைண்டுங்கிறது என்னுடையது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்ல. ஸோ இன்டெரக்டாக அங்கே என்ன பண்ணிடலாம், மைண்டுங்கிற வார்த்தையை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை ஃபுல்லாக தான் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஓகே, பாருங்கள், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன் ஆஸ் மச் ஆஸ் யூ ரெஸ்பெக்ட் மை ஒப்பீனியன். நீ என்னுடைய கருத்தை மதிக்கிற அதே அளவிற்கு நான் உன்னுடைய கருத்தை மதிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். என்னால் முடிந்த அளவிற்கு, இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் லெவல்லாம் கிடையாது, எவ்வளோ முடியுமோ அந்த டாப் லெவல் வரைக்கும். சேம் லெவல்லாம் கிடையாது, ஈக்குவல்லாம் கிடையாது, டாப் லெவல். அப்போது ஒரு அளவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை சரிக்கு சமமாகவும் சொல்லிக்கலாம், இல்லாட்டி அதற்கு மேலேயும் சொல்லிக்கலாம். அதற்கு தான் நம்ம ஆஸ் மச் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னால் முடிந்த அளவிற்கு நான் முயற்சி செய்வேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் முயற்சி செய்வேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி இருக்க அதே சென்டென்ஸ் தூக்கி முன்னாடி போட்டு இந்த முடிந்த அளவிற்கு அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை நம்ம சென்டென்ஸ்க்கு அடுத்து போட்டுடலாம். ஓகே, சரி பாருங்கள், நான் முயற்சி செய்வேன், ஐ வில் ட்ரை. ஓகே, நான் முயற்சி செய்வேன், ஃப்யூச்சர், அதனால் வில் ட்ரை. ஐ வில் ட்ரை என்னால் முடிந்த அளவிற்கு. அப்போது ஆஸ் மச் ஆஸ் முடிந்த அளவிற்கு அப்படின்னா ஐ கேன். அவ்வளோதான், முடியும், ஐ கேன், முடிந்த அளவிற்கு ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன். ஓகே, என்னால் முடிந்த அளவிற்கு, அப்போது ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன்ங்கிற வார்த்தையை நம்ம கரெக்டாக அங்கே உட்கார வச்சிட்டோம். பாருங்கள், ஐ வில் ட்ரை ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன். ஓகே, என்னால் முடிந்த அளவிற்கு நான் முயற்சி செய்வேன். ஆனால் இந்த முயற்சி செய்வேனுங்கிறது முன்னாடியும் என்னால் முடிந்த அளவிற்குங்கிறது பின்னாடியும் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், சக ஊழியர்கள் வேலை செய்த அதே அளவிற்கு அவர் வேலை செய்தார். அதே ஈக்குவல் லெவல், மற்றவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க, அதே அளவுக்கு அவரும் வேலை செஞ்சார். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அதே அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவில்லை. நம்மளோட இந்த சென்டென்ஸ் படி, எக்ஸாம்பிள்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதோடவே முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, பார்த்துடலாம். சக ஊழியர்கள் வேலை செய்த அதே அளவிற்கு அவர் வேலை செய்தார். ஓகே, அப்போ ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுதான் நமக்கு தேவையானது. அளவிற்கு எங்கே வருது, இங்கே வருதா, அப்போ இதைத்தான் நம்ம பின்னாடி எழுதணும். அப்போ முன்னாடி எழுதக்கூடிய சென்டென்ஸ் என்ன, அவர் வேலை செய்தார். இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். எழுதலாங்களா? இங்கேருந்து போயிடலாம், அப்போ இடம் பத்தும். ஓகே, ஹீ ஒர்க்ட், அவர் வேலை செய்தார், பாஸ்ட். ஹீ ஒர்க்ட் எந்த அளவுக்கு, அவருடைய சக ஊழியர்கள் செய்த அதே அளவிற்கு. அப்போது ஹீ ஒர்க்ட் ஆஸ் மச் ஆஸ் ஹிஸ் பீர்ஸ். ஓகே, பீர்ஸ், சாரி நம்ம எஸ் போடணும் தானே, ஒரு சில பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பியர்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், ஹி ஒர்க்ட் ஆஸ் மச் ஆஸ் ஹிஸ் பியர்ஸ் அப்படின்னா, பியர்ஸ் அப்படின்னா தன்னுடைய சக டெசிக்னேஷனில் இருக்கவங்க, ஈக்குவல் டெசிக்னேஷனில் இருக்கவங்க, ஈக்குவல் ஏஜில் இருக்கவங்க, அதெல்லாமே சொல்லிக்கலாம். சரிங்களா? நம்ம கூட வேலை செய்கிறவங்க, கலீக்ஸ்ன்னு கூட போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஹி ஒர்க்ட் ஆஸ் மச் ஆஸ் ஹிஸ் பியர்ஸ், புள்ளி வச்சிடலாம், ஏன்னா முடிஞ்சில்ல சென்டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தன்னுடைய சக ஊழியர்கள் எவ்வாறு வேலை செய்தாரோ அதே அளவிற்கு இவரும் வேலை செய்தார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு சென்டென்ஸ். ஓகே, மீதி இருக்கிறதும் சொல்லிடுவோம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அதே அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப சிம்பிள். ஆனால் பட் அவருக்கு கிடைக்கவில்லை. ஹீ டிட் நாட் கெட் த, எதை கிடைக்கல, அவங்களுக்கு கிடைத்த அதே இவருக்கு கிடைக்கல. அப்போ சேம்ங்கிற வார்த்தையை மட்டும் போடுங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையெல்லாம் போட வேண்டாம், சேம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போட்டாலே போதும். ஹீ டிட் நாட் கெட் த சேம், அவர்களுக்கு கிடைத்த அதே அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. பாருங்கள், ஹீ டிட் நாட் கெட் த சேம் ரெக்கக்னிஷன். அவ்வளோதான், ரெக்கக்னிஷன் முடிஞ்சது.
He didn't get the same recognition. He didn't get the same recognition. Okay, he worked as much as his peers. He worked as much as his colleagues, but he didn't get the same recognition. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் சொல்கிறது மூலமாக ஒரு பெரிய சென்டென்ஸை மேக் பண்ணிட்டோம். சிம்பிளாக இருக்குங்களா? பாருங்கள், he worked as much as his peers, his colleagues, but he did not get the same recognition. அவர் சக ஊழியர்கள் எவ்வாறு வேலை செய்தார்களோ அதே அளவிற்கு ஈக்குவல் லெவலுக்கு இவரும் வேலை செய்தார். ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஆஸ் மச் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு ஈக்குவல் லெவலை சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஆஸ் லாங் ஆஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஸ் ஃபார் ஆஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஸ் மச் ஆஸ் தெரிஞ்சிருச்சு. இதற்கான அந்த நுவான்சஸையும் நுணுக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதற்கப்புறம் நீங்கள் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் எந்த நோக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி பேசுகிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி வார்த்தைகளை போட்டு பேசுங்க. ஓகே, நாம் ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். பாருங்க, அவள் அவளுடைய குடும்பத்தை நேசிக்கிற அளவிற்கு அவளுடைய கணவரை நேசிக்கிறாள். உங்களுக்கு தெரியும், இதை பார்த்ததுமே என்ன வார்த்தை வரும்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அவளுடைய கணவர் வாழும் வரை இல்லாட்டி வாழும் வரைக்கும் அவள் நிம்மதியாக இருப்பாள். ஓகே, அடுத்து அந்த பாலம் வரை அவர்களால் அந்த ஆற்றை பார்க்க முடியும். அந்த பாலம் வரை அவங்களால் அந்த ஆற்றை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த வாக்கியங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இன்றைக்கி படித்தது எல்லாத்தையுமே கம்யூனிகேஷனில் எம்ப்ளாய் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.